நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராபவ வருட ராசி பலன்கள். அதாவது தமிழுக்கு 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். அதாவது விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது முடிஞ்சு பராபவ வருடம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. இந்த பராபவ வருடம் ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 2026 சித்திரை 1ஆம் தேதி சதய நட்சத்திரம் கும்ப ராசி காலையில 8:35 மணிக்கு இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறகுது. பராபவம் அப்படின்னாலே அதிரடி, நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டோட கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல வருஷ தொடக்கத்துல மேசராசியில உச்சமடைஞ்சிருக்கார். செவ்வாய் மீனராசியில சனி பகவானோட இணைஞ்சிருக்கார். பகை கிரக சேர்க்கை இருக்கு. அதாவது மீனராசியில செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க. அவங்களோட புதனும் சேர்ந்திருக்கார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார். குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு. அதாவது மே மாசத்துக்கு 26, தமிழுக்கு வைகாசி 12ஆம் தேதி மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போய் குரு பகவான் உச்சமடைய போறார். ஒரு அற்புதமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது குரு பகவான் உச்சம். அதோட சனி பகவான் மீனராசி. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு விஷப்பாம்பு கும்பராசியில இருக்கு. கேது விஷமில்லாத பாம்பு தண்ணி பாம்பு சிம்ம ராசியில இருக்கு. நவம்பர் மாசம் 13ஆம் தேதி தமிழுக்கு ஐப்பசி 27ல கும்பத்துல இருக்கிற ராகு மகரத்துக்கும் சிம்மத்துல இருக்கிற கேது கடகத்துக்கும் போகுது. இந்த கிரகங்களோட ராசி மாற்றம், கிரகங்களோட அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருஷத்துல உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, காலசக்கரத்தோட முதல் ராசி உங்க ராசி. இந்த பராபவ வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலன்களை வாரி வழங்க போற ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். அட எங்க ஜோசியரை, நாங்களே 7.5 சனியில மாட்டிக்கிட்டு படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு போய் பலனை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிறீங்களே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வேலை இல்லை, பணம் முடை, இருந்த வேலையை விட்டுட்டேன், கடன் அதிகமாகி போச்சு, அன்றாட செலவுக்கே திண்டாடுறேன், இப்படி ஒரு ரகத்துல மேசராசி இப்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. மறுபக்கம் வேலையில இருக்கேன், ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் மிச்சப்பட மாட்டேங்குது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன், என்ன பண்றது, 7.5 சனி 7.5 வருஷம் அடிக்கும்பாங்க, எனக்கு ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகல, இந்த பாடுபடுத்துதே, இன்னும் சொச்ச 6.5 வருஷத்தை நான் என்னம்மா ஓட்ட போறேன் தெரியலையே ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு வாடி வதங்கி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மேசராசிக்காரர்கள். கவலைப்படாதீங்க, சனி பகவான் கெடுக்கும் கிரகம் கிடையாது, கொடுக்கும் கிரகம். அதாவது வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு மேட்டுல ஏறிட்டு இருக்கீங்க, அடுத்து வரக்கூடிய பயணங்கள் எல்லாம் பள்ளத்துல ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப சனி பகவான் 12ஆவது இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் சனி அதிபதி. அவரு 12ல இருக்கிறப்பையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். அதாவது இந்த முதல் 2.5 வருஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விரய சனி, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவார் சனி பகவான். அதனால இத்தனை வருஷமா பொண்ணு பார்த்தேன் ஒன்றும் அமையல, இத்தனை வருஷமா மாப்பிள்ளை பார்த்தேன் ஒன்றும் அமையல, பச்சை சுச்சி செஞ்சு போட்டு இருந்த காசும் போச்சு, பொண்ணு பார்க்க ஊர் ஊரா அலைஞ்சு செலவு பண்ணதுக்கு ஒரு கல்யாண செலவே பண்ணிருக்கலாம், அம்மா காசு போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது இருப்பிடத்திற்கு பக்கத்திலேயே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி கடம்பட்டாலும் குந்த குச்சி அப்படின்னு ஒண்ணு நீங்க உருவாக்கிடுவீங்க. சொந்த மண்ணு மனைன்னு ஒண்ணு வாங்கி போடலாம். கடந்த காலகட்டத்துல ஊடு இருந்தது, அப்பம் பாட்டன் உப்பாட்டன் எல்லாம் பொழைக்க தெரியாம எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு போய் சேர்ந்துட்டானோ, நான் கடந்து பாடுபடுறேன் ஜூசியரேங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அடிக்கும். அதை வச்சு ஒரு மண்ணு வாங்கலாம், மனம் வாங்கலாம். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதோட இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல இருக்கார். இந்த 3வது வீடு அப்படிங்கிறது ஒரு மறைவு வீடு தான், கிட்டத்தட்ட அறமறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு. அங்க இருந்துகிட்டு அவரால் ஒன்றும் பெருசா உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாசம், அதாவது இந்த வருடம் தொடங்கி வைகாசி மாசம் 12ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி போய் அங்க உச்சமடையார். சிம்ம ராசிக்கு குரு பகவான் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. அப்ப கடகத்துல இருக்கும்போது உங்களுக்கு அவரு நன்மை செய்வார். ஏன்னா அவர் 13/2/2027 அதாவது அடுத்த வருஷத்துல அப்படியே அதிசாரத்துல ஓடி வருவார். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
8, 10, 12 இந்த இடத்தெல்லாம் உழுவுது. அப்ப இந்த இடம்லாம் புனிதம் அடையுது. 4வது வீட்டுல அர்த்தாஷ்டம குருவா போய் உட்கார்ந்தாலும் தாயார் வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு கூட தாய் மாமன் பொண்ணை கட்டியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சில பேருக்கு தாய் வழியில சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதோ தாய் மாமன்கள் உறவுகள் விட்டு போயிருந்ததுன்னா அதன் மூலமா சில நன்மைகள், இப்ப விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த அளவுக்கு பல நன்மைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த குரு பகவானோட பார்வை 8, 10, 12 உழுவுதுங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அஷ்டமஸ்தானம் 8வது வீட்டை குரு பாக்குறாரு அப்படிங்கும் போதே 7.5 சனியால உடம்புல பட்ட வினைகள் எல்லாம் நீங்கும். சாதாரணமா பாத்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்தா இருந்தவங்களுக்கு எல்லாம் திடீர்னு தொப்பை போட்டிருக்கும். இந்த 7.5 சனியோட 2.5 வருஷம் விரய சனிங்கிறது உடம்ப பிடிச்சி உடைச்சிருக்கும். இன்னும் ஜென்ம சனிலையும் உடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேணாம். குரு பார்வை 8ல விழுதுன்னா தூக்கம் இல்லாம கடந்திருப்பீங்க. நைட்டு போய் படுத்தா ஐயோ காலையில இந்த வேலை கிடக்கு அந்த வேலை கிடக்கு, இல்லைன்னா காலையில எந்த வேலையுமே இல்லையே என்னடா பண்றது, இல்லைன்னா கடங்காரம் போனடிப்பானே நாளையோட கடைசி தேதியாச்சே, ஒரு டியூ கட்டணுமே, ஒரு நகை வச்சிருக்கமே, நோட்டீஸ் வந்திருக்க, இப்படி எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ராத்திரி தூங்காம கிடந்தவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது இந்த மாசம் வைகாசி மாசம் பிறந்த உடனேயே 12ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வருது அப்படின்னா நிம்மதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நிம்மதி இல்லாத ஒருத்தனுக்கு நல்ல தூக்கம் வராது. அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து உங்களோட கடன் பிரச்சனையில இருந்து உங்களை மீட்டு கொடுக்க போகுது இந்த 8ஆம் இடத்தோட குரு பார்வை அப்படிங்கிறது. அது மாதிரி உடம்பு விஷயம் சரியாயிடும், கடன் விஷயம் சரியாயிடும், நிறைய புனித தலங்கள் எல்லாத்துக்கும் போவீங்க. சந்தோஷமா குடும்பத்தோட நம்ம ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச கோயில், ஒரு நவகிரக சுற்றுலாவா இருக்கலாம், இல்ல ஒரு திருப்பதி போறேன், ஒரு காளகஸ்தி போறேன், இல்ல ஒரு சபரிமலைக்கு போறேன், இல்ல ஒரு ராமர் கோவிலுக்கு போறேன், இந்த மாதிரி நீண்ட நாளா போகணும்னு நினைச்ச ஆலயங்களுக்கு எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அது மாதிரி 10ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுதுங்கிறதால தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் நல்ல வலுவடையுது. இப்ப தொழிலே இருந்துச்சு, அதை விட்டுட்டு உட்காந்துருக்கேன், பேசாம வேலைக்காவது போயிருக்கலாம், முதல்ல கூட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன், என்ன பண்றது, வேற ஏதாவது தொழில் தொடங்கலாமா, அதுக்கும் பயமா இருக்கு, இருக்கிற காசும் போய் இன்னும் கடன்பட்டேன்னா என்னால ஏந்திரிக்க முடியாது, கடவுளே என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. நிச்சயமா தொழில் மந்தமா கிடக்கிறவங்க கூட புது யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்துல சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த 10ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்குது. ஏற்கனவே ஒரு தொழில் வச்சிருக்கவங்க கூட கிளை தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதால விரயங்கள் கூடும், ஆனா அதை நீங்க சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. ஒரு கல்யாணங்காட்சிக்கு செலவு பண்ணலாம், ஒரு காது ஊத்துக்கு செலவு பண்ணலாம், ஒரு மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், ஊடு கட்டலாம், கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இது மாதிரி சுப விரய செலவுகளாக தான் போவோம். அடையான் ஜோசியரை அன்றாட செலவுக்கே காசு இல்லை, நான் எங்க சுப விரய செலவு பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சவங்க கூட திடீர் யோகத்தால நிறைய சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு லாப வீட்டுல இருக்கார். அவரு நவம்பர் மாசம், அதாவது ஐப்பசிக்கு 27க்கு பிறகு அங்கே இருந்து மகரத்துக்கு போறார். மகரங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10வது வீடு. தொழில்ஸ்தானத்துல போய் ராகு உட்கார்றாரு அப்படின்னா ஜாக்பாட் அப்படின்னு அதை சொல்லுவோம் நாம. ஜாக்பாட் யோகம். உங்க தொழில்ல நீங்க உச்சத்தை தொட போறீங்க. என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில்ல உங்க பேரை சொன்னா 10 பேத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்ந்து காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி இது வரைக்கும் 5ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு பூர்வீக சொத்து கிடைக்காம, பூர்வீக சொத்துல கேஸ் பிரிச்சுக்க முடியல, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகம் பிரியல, எங்க அப்பங்காலத்துல இருந்தே பிரிச்சிக்காம சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க, எல்லாம் கேஸ்ல கிடக்கு, போது வருது அப்படின்னவங்க கூட இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு சொத்தை பிரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்து விற்க முடியாம கிடந்தது, ஒரு வில்லங்கத்துல கிடக்குது, ஒரு பத்திரம் போட முடியல அப்படிங்கிறவங்க நிலைமை கூட மாறி சொத்து உங்க கைக்கு வந்துடும். ஏதாவது கோர்ட்டு கேஸ்ல தோத்து இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது ஐப்பசி 27க்கு பிறகு நீங்க மேல்முறையீட்டுக்கு போனீங்கன்னா சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் 7.5 சனி காலகட்டத்துல உங்களுக்கு இருந்தாலும் அத்தனையவும் சரி பண்றதுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த பராபவ வருடங்கள். சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அதிரடியா நீங்க முடிவெடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் இல்ல நான் யோசிச்சேன் அப்படின்னா அந்த பலமரம் பார்த்த தச்சம் ஒரு மரமும் வெட்ட மாட்டாம்பாங்கல்ல, அது மாதிரிதான் சில விஷயத்துல முடிவை நீங்க எடுங்க. கேப்பாரு பேச்ச கேட்காம சொந்த முடிவு, வாழ்வோ தாழ்வோ நான் பாத்துக்கிறேன்னு கொஞ்சம் துணிச்சலா இறங்குனீங்கன்னா உங்களை உச்சத்துல தூக்கி வைக்க போற உன்னதமான ஒரு வருடமா இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது இருக்கும்.
சனிக்கிழமையில குளிச்சு முழிவிட்டு கருப்பு நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. அன்றைய தினம் ஒரு 9 ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமா கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.